பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. கூட்டணி எல்லாம் அங்கு கிடையாது. அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அதிமுக கூட்டணியில பிரம்மாண்டமான கட்சிகள் இணையம் சொல்லி பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. இன்றைய தினம் நம்முடைய ஒப்பாரம் மிக்க தலைவர், தமிழ் இனத்தினுடைய தலைவர், மானமுள்ள சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். இதற்கு பல காரணங்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இஷ்டப்படி சொல்கிறார்கள். அது காரணம் அல்ல. கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில், அதற்கு பிறகு வந்த தலைவர்களுடைய தலைமையில் கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன். எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது. அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. கூட்டணி எல்லாம் அங்கு கிடையாது. அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார், என்டிஏ கூட்டணி ஆட்சிதான், அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஒரு இடத்தில் கூட 3 முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை. ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு 10 நாள், அவர் 10-12 நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார். இந்த 10 நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் தான் அதிமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை. அதிமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கு. அதையே அவர் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு 20 முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப். யாராவது கேட்டார்களா? யாரும் கேட்கவில்லை. அதை யாரும் கருதவில்லை. அதே போல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. அதை போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி, அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது, அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை. ஆனால் இதை நேற்றைய தினம் கேட்டபோது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்லியிருக்கிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்று தெரியவில்லை. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன். அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. எனவே தான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ், அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம்தான். நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதில் அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள். எனவே தான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன். நிச்சயமாக தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்தில் என்னை இணைத்து கொண்ட, கருத்தியல் ரீதியாக பயணிப்பதற்கு என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டபோது என்னை அன்போடு வரவேற்று என்னை இணைத்து கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அதிருப்தியில தான் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. அவர்களை திமுகவிற்கு அழைப்பதற்கான ஒரு முயற்சிகளை, முன்னெடுப்புகளை இருப்பீங்களா? இல்லை, அது அவங்கவுங்களுக்கு தெரியும். எல்லாரும் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது பிஜேபி அதிமுகவை அழித்து விடும், அது எல்லோருக்கும் தெரியும். இன்று வரை கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர, இந்த கூட்டணிக்கு தலைவர் யார், கூட்டணிக்கு தலைமை தாங்குவது இவர் நம்முடைய எடப்பாடி என்று அமித்ஷா சொன்னாரே தவிர, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் என்று அமித்ஷா ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில அதிமுக கூட்டணியில பாஜக சேர்வதற்கான காரணம் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அல்ல. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அது நீங்க ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு எடப்பாடி. கூட்டணியில் இருக்காங்க, இப்போ உங்களுக்கு அதிருப்தி ஏற்பட காரணம் சார், ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கிறது வேற சார். என் அம்மா இருக்கும்போதும் கூட்டணி வச்சாங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அப்போ வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார். ஆனால் இன்னைக்கு இல்லை காம்பினேஷன் அப்படி இல்லையே சார். இன்னைக்கு மோடிஜி இருக்கிறாரு, நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறாரு. அவங்க கட்சி அழிக்கணும்னு நினைக்கலையே சார். அவங்க அதிமுகவுக்கு அஞ்சினார்கள். அதிமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள். அவர்கள் டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக அவர் வந்தார்களா இல்லையா? அப்படி அதிமுக இப்போது இருக்கிறதா? இப்போது அப்படி இல்லையே. எனவே அதற்கும் இதற்கும் பொருந்தாது. அந்த கூட்டணி என்பது வேறு, இந்த கூட்டணி என்பது, கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தான், அது எனக்கும் தெரியும். இது தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் அது இல்லை. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஒரு 5 பேர் பிஜேபியில் வெற்றி பெற்று மந்திரி சபையில் சேர்ந்தாலும், அந்த மந்திரி சபை ஒருவேளை அமைத்து ஒருவேளை அவர் சேர்ந்தாலும் ஒரு 10 நாளில் கவிழ்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து விடுவார். அவருக்கு அதனால் செய்ய முடியும். அவர் செய்தார். ஏன்னா தேவேந்திர பட்னாவிஸ் என்ன ஆனார்? நீங்கள் ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சர் என்று தானே பிரச்சாரம் பண்ணி கொண்டே போனார்கள். பிரச்சாரம் முடிந்தது, வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? நாங்கள் தான் அதிகமாக வந்தோம் என்று பட்னாவிஸை முதலமைச்சராக்கிவிட்டு சிண்டியை கீழே தள்ளிவிட்டார். தள்ளினார்களா இல்லையா? அப்போதுதான். இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். பிஜேபியினுடைய தலைவர் நம்முடைய நேனார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்கிறார்? இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் என்கிறார். அதிமுக கூட்டணியில பிரம்மாண்டமான கட்சிகள் இணையம் சொல்லி பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாரு. பிரம்மாண்டமான கட்சியே 2 கட்சி தான், ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. வேற என்ன பிரம்மாண்டமான கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு? நீங்களே சொல்லுங்க.